இன்றைக்கி வந்துட்டு ரவா இட்லி தாம்மா. ரவா நிறைய தயிர் நிறைய இருந்தது, அதனால் தயிருக்கு ஏற்ற மாதிரி ரவையை போட்டு நல்லா நைட்டே ஊற வச்சுட்டோமா. ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், வெளியே வச்சா ரொம்ப பிடிச்சிட்டோம். அதுக்காக பண்ணிவிட்டு ரவா இட்லிக்காக ரெடி பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, புதினா, இஞ்சி, கொஞ்சமாக ஒரு முக்கால் பச்சை மிளகாய் போட்டு, ஏன்னா காரம் ஒத்துக்கல அதனால போட்டு நல்லா கெட்டி சட்னி அரைச்சிட்டோமா. சூப்பராக இருக்கும் அந்த ரவா இட்லிக்கும் இந்த சட்னிக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு சுட சுட சாதம், அதுக்கப்புறம் அரைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சம்மா. சூப்பராக இருக்குமா. இதுலேயும் ரொம்ப காரம் போடல. அதுக்கப்புறம் சுட சுட தக்காளி ரசம், பருப்பு தண்ணி போட்டு, அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு வறுவல். அவ்வளோதாம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிள் அண்டு டேஸ்டி ஹெல்தி சமையல் தாம்மா. யாருக்கெல்லாம் அந்த ரவா இட்லி பிடிக்கும், இந்த புதினா சட்னி பிடிக்கும், புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு, இஞ்சி எதுவுமே வதக்கலாமா, பச்சையாகவே போட்டார். பிடிச்சவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமா. பா.